ஹலோ, நான் கல்யாணி பேசுறேங்க மேடம். சிறப்பாக இருக்கிறேன். இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறேன் மேடம். இது சொல்லும்போதே என் மனசார எங்கருந்து என்ன சொல்றது? அப்படியே கண்ணீரா வருது மேடம் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆசிரியர் எனக்கு முதல் ஆசிரியர் எங்க அக்கா தான். அது என்ன சொல்றது? இருட்டுல இருந்து ஒரு ஒளி நம்ம தெய்வீக ஒளின்னு அந்த ஒளிய தான் நம்ம வழிபடுறோம். அந்த ஒளியா எனக்கு அக்கா தான் முதல்ல எனக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எழில், அப்புறம் ஹேமலதா மேம். சூப்பர் லேடி மேடம் அவங்க. அவங்க எனக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்கும்போது எங்க வீட்டுக்கார பத்தி தான் நான் சொன்னேன். ஹவுஸ் அரெஸ்ட் மாரி நான் எங்கேயுமே வெளிய அனுப்ப மாட்டாங்க. மேடம் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மேடம். எனக்கு என் கையில வாண்டி இல்ல மேடம். அஃபர்மேஷன் புக் இல்ல மேடம். எதுவுமே இல்ல. ஆனா நான் டிவைன் என் அக்கா கொஞ்சம் கொஞ்சம் அனுப்புவாங்க. என் போன்ல நான் சேவ் பண்ணி திடீர்னு டெலீட் ஆயிடும் அது மறுபடியும். திருப்பி நானே வந்து அக்கா கிட்ட கேட்டு கேட்டு அத இது பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி டிவைன் அடிக்கடி அஃபர்மேஷன் டிவைன் சொல்லி 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 எனக்கு இதே வந்து என் உடம்பு ஃபுல்லாவே டிவைனாவே ஆயிடுச்சு மேடம். அதால எனக்கு என்ன யூஸ்ன்னு நான் அதை சொல்ல வரேன்னா, எங்க வீட்டுக்காரர் இப்ப ரொம்ப மாற்றம் அடைஞ்சிட்டாரு. ஹேமலதா மேம் முதல்ல சொன்னாங்க, ஏமா எங்க வீட்டுக்காரர் மாத்தணும் மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன் உங்க வீட்டுக்காரர் மாத்தணும்னு இது பண்ற? உனக்குள்ள மாற்றத்த முதல்ல கொண்டு வா. அதுக்கப்புறம் அவரோட மாற்றத்த இது பண்ணுனாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த மேடம் இப்படி சொல்றாங்களே! நம்ம வீட்டுக்காரருக்கு தானே சொன்னோம். இவங்க என்ன நம்மளுக்காக இது பண்றாங்களேன்ட்டு ரொம்ப நான் ஆழ்ந்து யோசிச்சேன். அப்புறம் நான் டிவைன் படிக்க எனக்கு ரொம்ப தெளிவு வந்துருச்சு. நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட எனர்ஜி வெளிய போனாதான், நம்மளுக்குள்ள ஒரு இது சக்தி வந்தாதான், நம்ம வந்து நம்மளுக்குள்ள நம்மள ஒரு மாற்றம் வந்தாதான். ஆனா நான் மேடம் இப்ப ரொம்ப போல்ட் ஆயிட்டேன் மேடம். முதல்லாம் புசுக்கு புசுக்குன்னு அழுதுருவேன். யார் என்ன சொன்னாலும் அழுதிடுவேன். இப்ப நான் இந்த பிவிஎஸ்சிக்கு வந்துட்டு ஒரு அழுக, கண்ணீர் எதுவுமே இல்ல. ஆனா நான் டிவைன் சொல்லும்போது எனக்கு அழுக வரணும். அத ரொம்ப ஆழ்ந்து, ரொம்ப ஆழமா நானு என்னோட தவறான செயல்களுக்கும், என்னோட தவறான எண்ணங்களுக்கும், தவறான சந்தேகங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து டிவைன் பேர சொல்லி, சொல்லி, சொல்லி நான் ஆழ்ந்த அததான் நான் அதனால தான் நான் அழுக வரணும். மத்தவங்கள பத்தி ஆனந்த கண்ணீர் சொல்லுங்க. ஆனந்த கண்ணீர் அப்படி வச்சுக்கலாம். ஆனந்த கண்ணீர். ஆஹா, கண்டிப்பா மேடம். அது ஆனந்த கண்ணீரா வந்து என்னோட என்ன சொல்றது? இந்த ஜென்மத்தோட என்னோட இதுவ வந்து நான் கழிக்கணும். கர்மாவ கழிக்கணும்ன்ட்டு நல்லா தெளிவடைஞ்சிட்டேன். அந்த மேம் முதல்ல சொல்லும்போது அந்த மேம் இப்ப இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த லைன்ல. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் மேடம். சூப்பர் லேடி அவங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேடம் பானுமதி மேம் உங்களோட கிளாஸ் வந்து இந்த டியூஸ்டே கிளாஸ், தேர்ஸ்டே கிளாஸ் தான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவேன். நான் மொபைல்ல தான் அட்டெண்ட் பண்றேன். உங்களோட பேச்செல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. எனக்குள்ள ஒரு மாற்றம்னா எங்க வீட்டுக்காரர் வந்து இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாயிட்டாரு. சண்டை போடுறதுல ஒண்ணும் பண்றதுல. எனக்கு வந்து காது கேட்காத பிரச்சனை மேடம். அதுக்கு எவ்வளவு இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 30 வருஷமா எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல. இந்த 2 மந்த்ல 1 மந்த் எனக்கு நான் டிவைன் சொல்ல நேத்து வந்து என்ன கூட்டிட்டு போய் காது மிஷினுக்கு ஆர்டர் பண்ணாரு. அது அன்பிலீவபிள் மேடம். அன்பிலீவபிள். அது ரொம்ப எனக்கு ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவ்வளோ எனக்கு அதான் நீங்க எல்லாம் வந்து வாண்ட வச்சுன்னு இது பண்றீங்க எல்லாம் பண்றீங்க. எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இந்த இறைவன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாரேன்ட்டு அது எனக்கு என்னால எவ்வளவு அந்த சந்தோஷத்தை வந்து நான் பகிர்ந்துக்கணும்ட்டு தான் நான் இது பண்றேன். எனக்கு கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் செட் ஆகல. இப்ப கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு இது பண்ண நிறைய மாற்றம் மேடம். என்ன திட்டத்தே இல்ல. ஏன் பொண்ணு என்ன சொல்றான், நீ டிவைன் படிச்சு அப்பா வந்து என்ன உன்ன திட்டத்துல என் பக்கமா திருப்பி விட்டியா அப்படின்னா, ஏன் இது ஒண்ணும் மந்திர சக்தி எல்லாம் இல்ல, நீ வேணா படினா எனக்கு இதுலதான் நம்பிக்கை இல்லமான்றா. ஆனா எனக்குள்ள என் மாற்றத்தை பார்க்க அவ இதோ ஆகுவா அப்படின்னு எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு மேடம். அவளுக்கு படிக்க சொல்லி கொடுங்க மேடம். அவளுக்கு மட்டும் மேடம் இந்த காலத்து பசங்க எல்லாம் எப்படி மேடம் அதுங்கெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க மேடம். அதெல்லாம் கரெக்ட் தான். விடுங்க. ஓகே மேடம். உங்களுடைய ஒரு அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இத ஒரு தெளிவு கொடுக்கும் மேடம். ஏன்னா அதாவது இல்லாம அஃபர்மேஷன் இல்லாம ஒன்லி கனெக்டட் மூலமா நீங்க படிச்சு உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க.
மிகப்பெரிய ஒரு விஷயம் மேடம். சரிங்களா? கண்டிப்பா மேடம். 30 வருஷமா எனக்கு காது கேட்காதனால எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், எவ்வளவு இது. ஆனா கொஞ்சம் தூரமா இருக்கிறவங்க கேட்காது. கிட்ட இருக்கும்போது கேட்கும் எனக்கு. அவ்வளவு இது பண்ணியிருக்கேன் நான். டிவைன் சொல்லி சொல்லி நீ எப்படிதான் மாற்றத்த கொண்டு வருவீங்க? எனக்கு இதுல எதுவுமே தெளிவு இல்லையே. என்னை யாரும் வாங்கியும் குடுக்க மாட்டாங்களா? எப்படி வாங்கி குடுப்பீங்கன்னா, இது ஒரு மிராக்கிள் மேடம் இது. ரொம்ப நான் தான் சொல்றேன். அன்பிலீவபிள் இது. ரொம்ப எனக்கு இறைவன் கிட்ட அப்ளிகேஷன் போட்டீங்க. இறைவன் யார் மூலியம் சாங்ஷன் பண்ணிட்டான். அவ்வளவுதான். அப்ளிகேஷன் இறைவன் கிட்ட போட்டுட்டீங்க. சூப்பர் மேடம். அவ்வளோ எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது மேடம். அதுவும் அவருக்குள்ளேயே நல்லா மாற்றம் தெரியுது. சரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துருவாங்க அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா நானு சொல்லுங்க மேடம். வீட்டுக்கு இருக்காங்களோ யார் வெளியில அவங்க சொன்னாதான் மேடம் நல்லா இருக்கும். இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் ஒரு போன் பண்ணாங்க, இதெல்லாம் சொன்னாங்கன்னா எடுபடாது மேடம். நாங்கெல்லாம் சொன்னா எடுபடாது மேடம். இப்ப நீங்க லைவ்ல சொல்றீங்க பாத்தீங்களா, இது எத்தனை பேருக்கு மாற்றத்தை கொடுக்கும் தெரியுங்களா? நான் என்னதான் உங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மன்னிப்புங்கிறது எவ்வளவு உண்மையான அது வேர்டு. அது மஞ்சுளா சொன்னாங்க. எப்படி நீங்க மன்னிப்பு கேட்டீங்க எனக்கு சொல்லுங்க. மன்னிப்பு நான் மஞ்சுளா அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் கூட இல்ல மேம். அந்த சக்கராவன் நெத்தியில வச்சிட்டு நான் ஆழ்ந்து உள்ளுணர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி சொன்னேன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சொல்றேன். ஏன்னா கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அஃபர்மேஷன் புக்கு இல்ல என்கிட்ட, வாண்டி இல்ல. மொபைல்ல கிட்ட வச்சு பாக்குறதுனால கண்ணு வேற ஷேக் ஆகுது. அது ஒரே ஒரு வாட்டி தான் படிக்கிறேன். என்னோட எது வேணாலும் ஒரு மிக்ஸி போடுறதுனா கூட அது சரியா ஓடாது மேடம். பழைய வருஷத்து மிக்ஸி கிரைண்டர் வச்சுக்கோங்களேன். அது ஒர்க் பண்ண போது அது இது பண்ண போது டிவைன் பேரை சொல்லி தெய்வீகன் என்னோட நான் இது பண்ற மிஷின் வந்து மிக்ஸி வந்து தெய்வீக நெருப்பாக இருக்கட்டும். அது இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கணும். இன்னைக்கு நான் அரைச்சி முடிக்கணும்னு அந்த கிரைண்டரை போடுவேன் மேடம். கிட்டத்தட்ட 35 வருஷத்து கிரைண்டர் அது. நம்புவீங்களா மேடம்? அவர் எலக்ட்ரிஷியன் தான். அதனால அவர் ரிப்பேர் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க. அது எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி நீ இது பண்ற அப்படின்னுவாங்க. நான் இப்ப அந்த டிவைன் பேரை சொல்லி சொல்லி எனக்குள்ள ஒரு மாற்றம் கொடுக்குறாரு கடவுள். நீ இப்படி பண்ணி இந்த மெத்தட் பண்ணு, அந்த மெத்தட் பண்ணுன்னு அதை போட்டு நான் அழகா சூப்பரா அரைச்சிருவேன் மேடம். 2 கிலோ மாவு அரைச்சி அழகா எடுத்துட்டு. இன்னொன்னு நான் நலங்கு மாவு ஹேர் ஆயில் பிசினஸ் பண்ண மேடம். அது டவுன் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிறவங்க சீரம் அதெல்லாம் போடுறாங்க. அதனால வந்து என் பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு. அது நான் ரொம்ப வெட்ஸ் ஆயிட்டேன். அப்புறம் அக்கா கிட்ட தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் 1 மந்த்துக்கு முன்னாடி. அப்ப அக்கா வந்து டிவைன் பேரை சொல்லுடி அப்படின்னாங்க. அது எப்படி வரும் என்கிட்ட காசு? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒன்லி ஒன் ஹோம் மேக்கர் தான் நானு. எனக்கு எப்படி வரும் காசு? பால் பேப்பர் எல்லாம் எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கி போட்டுருவாங்க. என்கிட்ட 5 பைசா இருக்காது. உங்களுக்கு 30 ரூபா கொடுக்கறது கூட நான் வந்து எப்படி கொடுக்கறது? இவ்வளவு நல்ல ட்ரஸ்டுக்கு குடுக்கணுமே. என்ன கடவுள் ஆண்டவா என்ன குடுக்க முடியாத இது பண்ணிட்டியே அப்படின்னு யோசிச்சு இருப்பேன் நானு. அக்கா சொன்னாங்க டிவைன் சொல்லினே இருன்னு. அத சொல்ல சொல்ல இப்ப வந்து நான் சும்மா வாக்கிங் போகும்போது பார்க்குக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்பேன் மேடம். எனக்கு ஒரு 200 ml கொடுங்க, 100 ml கொடுங்கன்னு சொல்றாங்க. இது சத்தியமான உண்மை மேடம். நான் பொய் சொல்லல. அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்க சொல்ற மாதிரி அந்த மணி கவர்ல ஒரு 100 ரூபாய் போட்டாதான் காசு வரும். எனக்கு மணி கவரே இல்லாம இறைவன் வந்து அந்த எனக்கு காசை வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாரு. நான் கூடிய சீக்கிரத்துல அந்த மணி கவர் வாங்கிடுவேன் மேடம். ஆனா அக்கா சொல்றாங்க, நான் உனக்கு இது கேலண்டர் வாங்கி கொடுக்குறேன், மணி சாரி வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் வந்துருக்கு பிவிஹெச்லன்னு அக்கா தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து நானு என்கிட்ட காசு வரணும், நானா கொடுக்கணும், அதுதான் எனக்கு ஏத்துக்க என்னோட மனசுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்ட்டு அது ஒரு எண்ணம் மேடம். நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போ மேடம், டைம் ஆயிடும். அதுவும் இல்லாம இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ சேவை பண்ற மாதிரி நான் எங்க வீட்டுக்காரரும் நானும் ரொம்ப ஆன்மீகம். எல்லா கடவுளையும் இது பண்ணுவோம். அந்தந்த நாள்ல அது விட மாட்டோம். இப்ப அதுக்கு அவங்களுக்கு வந்து நான் பாட்டுன்னு விளக்கு ஏத்திட்டு பூவெல்லாம் வச்சிருவேன். அது அவருக்கு பிடிக்க மேடம். அது பண்ணலைன்னா நான் ஒரு ஹோம்லி உமனா இருக்கணும்ட்டு லைக் பண்ணுவாங்க எங்க ஹஸ்பண்ட். அதனால அது மட்டும் கரெக்டா பண்றோம். வீடு வாசல் தொடச்சிட்டு பூவை இது பண்ணிட்டு நான் ஏற்றும் விளக்கும் என் வீடும் தெய்வீக நெருப்பாக இருக்கட்டும், இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் வளர்க்குற ஒரு குழந்தைங்கல்ல அவங்க ஒரு குழந்தை மாதிரி நினைச்சு அதுக்கு விளக்கு ஏத்திட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் டிவைன் பேரை சொல்லிட்டு சாரோட சாங்க நான் மொபைல்ல போட்டு விட்டுருவேன். அது வீட்டுல ஒலிக்கும். மேடம் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மேடம். நான் எங்கேயும் அதுதான் எழிலும்
எழிலும் இவங்க ஹேமலதா மேமும் சொன்னாங்க, நீ சொல்லுமா சொல்லுமானாங்க. என்கிட்ட வாண்டு கூட இல்ல, நான் ரொம்ப உளருவேன், நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறதுனால எனக்கு பேச வராது அப்படின்னு. ஆனா நேத்து எழில் தான், நீ பேசுமா நீ பேசு, அவங்க எல்லாம் நம்மளவங்க தானே, நம்மளவங்க தான், யாரும் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, பானுமதி மேம் இது பண்ணுவாங்க, நீ பேசுனாங்க. ஆனா மேம் உங்க ஒவ்வொரு கிளாஸும் இப்ப கீழ்பாக்கத்துல நடந்தது பாருங்க ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் அட்டன் பண்ண எவ்வளவு தவிச்சிட்டேன் மேடம், முடியவே இல்லை என்னால. எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு சண்டேங்கிறதுனால அவர் எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டார் மேடம். அக்கா கூட கூட கோவிலுக்கு, தேவி அக்கா கூட கூட அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரீ, எங்க மாமா எங்க வேணா அனுப்புவாங்க, அவங்க கூட கூட என்னால போக முடியாது. நான் பாட்டு வீட்லயே தான் இருப்பேன். உங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும்ட்டு 90% ட்ரை பண்ண முடியல மேடம். இது வரைக்கும் நான் லைவ் கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணதில்ல. நான் அட்டன் பண்றதே அந்த டியூஸ்டே தேர்ஸ்டே 2 கிளாஸ் தான் அட்டன் பண்றேன் மேடம். அது கூட சாயந்தரம் 7 மணிக்கு எங்க ஹஸ்பண்டும் என் பொண்ணும் வந்துருவாங்க. எங்க வீட்டுக்கார் வந்துட்டாருன்னா அவருக்கு தெரிஞ்சா வேற இதுவாயிடுமேட்டு, இப்ப எனக்குள்ளதான் மேடம் ஃபுல்லா நான் இறைவனோட இதுவ நான் இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை எங்க வீட்டுக்காரருக்கும் என் பொண்ணுக்கோ கொடுக்கணும்ட்டு. அதுதான் மேடம் என் விருப்பம். எனக்கு நம்ம மீட்டிங்ல நம்ம பிவிஹெச்ல இருக்கிறவங்கலாம் என்னோட இதுவ தெரிஞ்சுக்கின்னு அவங்களும் வந்து மன்னிப்பும் அஃபர்மேஷனும் படிச்சு கண்டிப்பா வந்து இந்த ஆன்மீகத்தை உணரணும் மேடம். தெய்வீக ஒளி, இறைவனோட ஒளி எல்லாருக்கும் வேணும்ட்டு நானும் விருப்பப்படுறேன் மேடம். உங்களை மாதிரியே நானும் விருப்பப்படுறேன் மேடம். இவ்வளவு தேங்க்ஸ் சொல்றேன். எழிலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எங்க அக்கா தேவி அக்காவுக்கு, பானுமதி மேமுக்கு, சித்ரா மேம்லாம் நான் மொபைல்ல தான் பார்த்திருக்கேன். உங்களையும் மொபைல்ல தான் பார்த்திருக்கேன். ஆன்மீகத்தை நீங்க பரப்புறதுனால ரொம்ப உங்களோட எண்ணங்கள், உங்களோட உயர்வு வந்து ரொம்ப மேலும் போறதுக்காக தெய்வீக நெருப்பு உங்களுக்கு உதவி பண்ணணும். இறைவனை ரொம்ப வேண்டிக்கிறேன் மேடம். தேங்க்ஸ் மேடம்.